ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோ என்ட்ரி சேனல். இன்றைக்கி நம்ம நோ என்ட்ரி சேனலில் ஒரு டேஸ்ட்டான சிம்பிளான சிக்கன் குருமா எப்படி செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பூண்டு, அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பு, கல்பாசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது கூட நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கசகசா ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கசகசா ஆட் பண்ணிவிடுவோம். இது மிக்ஸில் போட்டு அரைச்சி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. புதினா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி அலசி வச்சுருக்கேன் சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க தாளிக்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி கொஞ்சம், பிரியாணி இலை கொஞ்சம், அப்புறம் பட்டை கொஞ்சம், 4 ஏலக்காய் 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க தாளிச்சிருவோம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கொட்டிடுவோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பார்த்தா நல்லா கண்ணாடி பதமாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இஞ்சி பூண்டு சேர்த்து ஆட் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு லைட்டாக வதக்கிடுங்க, இல்லை அடி பிடிச்சிரும். லைட்டாக வதக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளந்து போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க, குழம்பு மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண தேவையில்ல. சிக்கனில் தண்ணி நல்லா வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கனை ஆட் பண்ணிவிடுவோம். நல்லா கிளறி எடுத்துப்போம். இப்போ சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறினா தண்ணி வந்து அந்தளவுக்கு சேர்க்க தேவையில்ல. சிக்கனே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா விடும், தண்ணி நல்லா. அதனால் தண்ணி ஊற்றாமல் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு அள்ளி சேர்த்துப்போம். உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு கலப்பான சேர்த்துக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. அது சிக்கனில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் தண்ணி ரொம்ப வைக்க தேவையில்ல. குக்கரில் பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணாது சீக்கிரமாக. நெக்ஸ்ட்டு தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிளறி எடுத்துருவோம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசில் அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கரை பொறுத்து தான் விசில். சில குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா 2 விசிலே வந்துடும், சில விசில் ஒரு விசிலே வந்துடும். இப்போ எங்கள் வீட்டு குக்கர் வந்து 2 விசில் தான் சிக்கன் வேகும். அதனால தான் 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். 2 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு செம ஸ்மெல்லு வருது. ஸ்மெல்லு அந்த புதினா போட்டாலே ஸ்மெல்லு சூப்பராக வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எந்தளவுக்கு சிக்கனில் சேர்க்குறீங்களோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி லாஸ்ட்டாக போட்டு தூவியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.